வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டபுரம் கந்தன் ஆலயத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட இலங்கையின் உயரமான கைலாய வாகனம் என கருதப்படும் கைலாய வாகனம் சமய அனுஷ்டானங்கள் கிரிகளின் பின் கைலாய வாகன வெள்ளோட்டம் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. கைலாய வாகனத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பிராண ஆச்சாரியாளர்களின் வேத மந்திரங்கள் ஒலிக்க பக்தர்கள் வடம்பிடித்து இழுக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் திரு கைலாய வாகனம் மெல்ல மெல்ல வெளிவீதி வலம் வந்தது. ராவண மன்னன் வீணாகானத்தை இசைப்பது போல முகப்பு தோற்றமும் அடித்தளம் ஆமை வடிவத்தையும் கொண்டதாகவும் முனிவர்கள் தவம் செய்வது போன்ற காட்சிகளும் கைலாய வாகனத்தில் காணப்படுகின்றன. முற்றிலும் இராமாயண புராண கதையை சித்தரிக்கும் வகையில் கைலாய வாகனம் உருவாக்கப்பட்டுள்ளது. 3 தசாப்த யுத்தத்தின் பின் மக்கள் வலிகாமம் வடக்கில் மீள குடியேறிய பின் கோயிலில் காணப்பட்ட கைலாய வாகனம் அழிவடைந்திருந்ததன் காரணமாக இக்கைலாய வாகனம் உருவாக்கப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். அம்மன் வீதி பண்டத்தரிப்பைச் சேர்ந்த சிப்பாச்சாரி கதிர்காமநாதன் கதிர் ரஞ்சன் அவர்களால் இக்கைலாய வாகனம் 1 வருட கால முயற்சியின் பலனாக உருவாக்கப்பட்டது. இலங்கையில் மிக உயரமான கைலாய வாகனமாக இது கருதப்படுவதாக சிப்பாச்சாரி கருத்து தெரிவித்தார். இலங்கையில் 9 கைலாய வாகனங்களையும் சுவிஸ் நாட்டில் ஒரு கைலாய வாகனத்தையும் இவர் உருவாக்கியவர். இந்த கைலாய வாகனம் மாவை கந்தனின் கைலாய வாகன திருவிழாவில் மாவை கந்தன் வள்ளி தெய்வானை அடங்கிய முப்பெரும் சக்திகளை சுமந்து வெளிவீதி உலாவர உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும்.